இப்போ அடுத்து அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆகும். இனி உதயநிதி ஏதாவது சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால நேற்றிருந்து திமுகவினுடைய ஊதுகுழலாக ஜோசப் விஜய் மாறி இருக்கிறாரு. இப்போ நம்மால் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கமலஹாசன் வரிசையில் இறஞ்சிட்டார். மக்கள் நீதி மையம்னு டிவியை உடைச்சார். அதுக்கப்புறம் இவர் இப்போ மக்கள் நீதி மையத்தின் சார்பில் திமுகவோட கூட்டணி அமைச்சு, அப்புறம் இன்னொன்று என்னன்னு சார் தெரியுமா, திமுக காரன் பேசுகிற மாதிரி இந்தியாவை ஒன்றியம்ங்கிறான். இந்தியாவை ஒன்றியம்னு பேசுகிறாரு. திமுக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிறாரு. அப்போ இவர் இன்னொரு மக்கள் நீதி மையமாக தமிழ்நாடு வெற்றி கழகம் மாறிப்போச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் துணையோடு இங்கே வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு விஜய்க்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்மால் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கமலஹாசன் வரிசையில் இறஞ்சிட்டார். கமலஹாசன் ஒரு காலத்தில் டார்ச் லைட் வச்சு வாரிசு அரசியல், ஊழல் அரசியல், நாங்கள் எதிர்ப்போம் மக்கள் நீதி மையம்னு டிவியை உடைச்சார். அதுக்கப்புறம் இவர் இப்போ மக்கள் நீதி மையத்தின் சார்பில் திமுகவோட கூட்டணி அமைச்சு இப்போ திமுகவுக்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நம்மளால் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜோசப் விஜய். என்ன ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? கடந்த முறை பேசணும்போது போதைப் பொருளெல்லாம் நம்ம எதிர்க்கணும், பொதுமக்களுக்கும் அதில் கடமை இருக்குதுன்னு பேசினார். ஏன்னா அரசாங்கம் சாராய கடையை திறந்து வைக்கும், பொதுமக்களுடைய கடமை மக்களை போதைக்கு அடிமையாமல் பார்த்துக்க. அரசாங்கம் ஆளுங்கட்சி ஜாஃபர் சாதிக்கு அயலக அணி அவர் வந்து போதைப் பொருள் கடத்துவார், பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இப்போ அடுத்து அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆகணும். இனி உதயநிதி ஏதாவது சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால நேற்றிருந்து திமுகவினுடைய ஊதுகுழலாக ஜோசப் விஜய் மாறி இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து நீட் தேர்வு வந்து அது கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுக்கு வரணும். இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ்காரன் தான் கொண்டு வந்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கை. இந்த தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பது ஆங்கில கல்விக் கொள்கை, ஆங்கில திணிப்பு கல்விக் கொள்கை. அதனால் விஜய் வந்து ஒரு 3 விஷயத்தில் நீட்டு வேண்டாங்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சார் தெரியுமா, திமுக காரன் பேசுகிற மாதிரி இந்தியாவை ஒன்றியம்ங்கிறான். இந்தியாவை ஒன்றியம்னு பேசுகிறாரு. திமுக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிறாரு. அப்போ இவர் இன்னொரு மக்கள் நீதி மையமாக தமிழ்நாடு வெற்றி கழகம் மாறிப்போச்சு. ஜோசப் விஜய் அவர்கள் அவர் வந்து கொஞ்சம் இளைஞர் சக்தியை வச்சிருக்கிறாரு, அரசியலுக்கு வர்றாரு. மக்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேசலாம். அதையெல்லாம் விட்டுட்டு படிக்கிற பசங்கிட்ட போய் இந்தியா ஒரு நாடல்ல, இந்தியா ஒன்றியம்னு பேசி பிரிவினையை விதைப்பது என்பது ஏற்கனவே நீட் எதிர்ப்பு போராட்டம் என்கிற பெயரில் நீலகிரியில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியா ஒழிக, நீட்டு தேர்வு நீங்கள் வந்து விலக்கு கொடுக்கலன்னா இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு துண்டாயிரும்னால எழுதி வச்சிட்ருக்கான். இப்படி ஒரு பிரிவினைவாதத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் துணையோடு இங்கே வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு விஜய்க்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.